Good morning, students. Today we are going to study about the topic is 2.3.4 batteries. Batteries are a collection of one or more cells whose chemicals reactions create a flow of electron in a circuit. Batteries are a collection of one or more cells. பேட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய தொகுப்பு வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட செல்களால் இணைந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட செல்கள் செல்லுன்னு இல்லையா, அந்த செல்ஸ் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட செல்லை நம்ம சேர்த்து சொல்கிறது தான் பேட்ரின்னு சொல்கிறோம். அந்த ஒன் ஆர் மோர் செல்ஸ் collection of one or more cells of batteries whose chemical reactions create a flow of electrons in a circuit. அதாவது இது என்ன பண்ணுன்னா, அப்படி அந்த சர்க்கியூட்டில் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறத வந்து க்ரியேட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறத க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கும். உருவாக்கும் இந்த பேட்ரிஸ். அண்ட் ஆல் பேட்ரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் தி 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். ஆல் பேட்ரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். அண்ட் ஆனோட் பாசிட்டிவ் சைட் அண்ட் எலக்ட்ரோட் நெகட்டிவ் சைட். சரிங்களா? ஸோ எல்லா பேட்ரிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேசிக் காம்போனன்ட்ஸ்னு செய்து இருக்குது. ஸோ அதில் ஆனோடு அண்ட் கேத்தோடு. ஆனோடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைன் இருக்கும், கேத்தோடு நெகட்டிவ் சைன் இருக்கும். இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்டு. ஸோ இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டுன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு திரவம். The electrolyte is a substance that chemically react with the anode and cathode. ஸோ இந்த எலக்ட்ரோலைட் தான் ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை என்ன செய்யும், புரியக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வினைப்படக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட் திரவமாக என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2.4 எலக்ட்ரிக் சுவிட்சு. ஸோ எலக்ட்ரிக் சுவிட்ச் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அவர் கண்ட்ரி ஃபேஸஸ் எ ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் ஆகிறத வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மின் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி என்ன இருக்குது. சரிங்களா? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து குறைவாக கிடைக்கிறதுக்கு என்ன செய்யுது, குறைவாக நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி வந்து என்னது குறைவாகும். ஸோ எலக்ட்ரிசிட்டி குறைவாகும் போது மின் தட்டுப்பாடு என்ன செய்யுது, ஏற்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் யூ ஆர் டீப்ரவிங் சம் ஒன் எல்ஐஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எனவே நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த எலக்ட்ரிசிட்டி இழப்பீடு அப்படின்னா மற்றவருடைய எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துவது போல் என்ன சொல்கிறாங்க, மற்றவருடைய எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான அர்த்தம். அதான் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா டீப்ரவிங்னு சொல்கிறோம். நம்ம வந்து மின்சார இழப்பீடு, வேஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாரு, இதனால் தான் நம்முடைய எலக்ட்ரிக் பில் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் கரண்ட் பில் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. யுவர் எலக்ட்ரிசிட்டி பில் கோஸ் அப். சரிங்களா? இதனால் மின் கட்டணம் உயர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதிக அளவு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பயன்படுத்தும் போது நம்ம அதிகமான மின் கட்டணம் நம்ம என்ன செய்கிறோம், செலுத்துகிறோம். சரிங்களா? அது எலக்ட்ரிக் பில் வந்து சார்ஜஸ் அதிகமாகுது. ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அதிகமாக யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன செய்யும்,
குறையும் போது அது ஒரு தட்டுப்பாட்டை நோக்கி என்ன செய்யுது போகுது. எலக்ட்ரிக் கரண்ட்டு மின்சார தட்டுப்பாடு என்ன செய்யுது ஏற்படுது. நெக்ஸ்ட் பாருங்கள், we shall use a switch to turn the current on or off. நம்ம கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சுவிட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீயை நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கீயை, அந்த சுவிட்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கீயை நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா, சுவிட்சை போட்டோன்னா நமக்கு சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரிக் கரண்ட் என்ன செய்யுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்ன மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன செய்யணும், ரன் ஆகணுமோ அது எல்லாமே என்ன செய்யும், ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபேன் வந்து போடுறீங்க அப்படின்னா, சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆகி ஃபேனை வந்து இயங்க வைக்குது. அப்படி தானேப்பா? ஸோ அப்படி தான் வந்து எல்லாமே, ஸோ லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே எலக்ட்ரிக் கரண்ட்டால் மூவ் ஆகக்கூடிய எல்லா ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? You may have used different kinds of switches to turn your household electric applications on or off. Switches help us to start and stop the appliance சேஃப்லி அண்ட் ஈஸிலி. சரிங்களா? ஸோ இப்போ உள்ள நவீன டெக்னாலஜியில் சுவிட்சஸ் வந்து நிறையா மாடலில் என்ன செய்யுது இருக்குது. ஸோ நிறையா டைப்பில் சுவிட்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் அந்த அப்ளியன்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சுவிட்சஸ் ஹெல்ப் அஸ் டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அப்ளிகேஷன் சேஃப்லி அண்ட் ஈஸியாகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் நமக்கு என்ன செய்கிறோம், அந்த சுவிட்ச் இருக்கிறதுனால நம்ம அது ஈஸியாக என்ன செய்து முடியுது. அதுவும் இல்லாமல் சேஃப்டியாகவும் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மின் சாதனங்களை நம்ம எளிதாகவும் பாதுகாப்பாகவும் என்ன செய்கிறது, இயங்க செய்யவும் நிறுத்தவும் இந்த சுவிட்ச் என்ன செய்கிறது, உதவுகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சஸ். டேப்பிங் கீ, அப்புறம் டாகிள் சுவிட்ச் அண்டு லூமினேட்டட் சுவிட்ச் அண்டு பிளக் கீ அண்ட் ராக்கர் சுவிட்ச், ஸ்லைட் சுவிட்ச்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சஸ் என்ன செய்யுது இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஹவுஸில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் வந்து ஸோ இந்த மாதிரி சுவிட்சு வந்து நம்ம எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரியான சுவிட்சை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4 பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம ஓனாகவே சுவிட்ச் என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணி, அதாவது சுவிட்சுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சோ இல்லை சப்ஸ்டன்ஸை வச்சோ நம்ம என்ன செய்யலாம், நம்ம மேக் பண்ணலாம். சரிங்களா? சர்க்கியூட்டு ஒரு செல் இருக்குது. ஸோ கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இந்த பல்ப் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பல்ப்பு நம்ம க்ளோ ஆகுறது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, சுவிட்சையும் நம்மளே என்ன செய்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்முடைய பின் இருக்கு இல்லையா, பின் ஊசி, ஸோ ஊக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கிளிப்பை நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அதில் அந்த கனெக்டிங் ஒயர்ஸு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஹெட்லேயும் அந்த டூ எண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிடுறோம், அந்த பின்னோட 2 எண்ட்லேயும். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டிங் ஒயரில் எதாவது ஒன்று நம்ம வந்து அந்த ஊக்கை நம்ம வந்து அந்த பின்னை நம்ம கழட்டும்போது அது கட் ஆயிரும். ஸோ அதை திரும்பியும் மாட்டும்போது ஆன் ஆகிற மாதிரியான ஒரு பொசிஷனில் நம்ம என்ன செய்யலாம், அது மேக் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 2.5 எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, அதாவது மின் சுற்றுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரா எ ரியலிஸ்டிக் டயக்ராம்
ஆஃப் தி சர்க்கியூட். அதாவது நம்ம வந்து ஒரு the electrical appliance you use at home have even more difficult circuit. Can you draw realistic diagrams of such circuits which contain many bulbs, cells, switches and other components? நம்ம வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செல்லு, சுவிட்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்பு, நெக்ஸ்ட்டு அதர் காம்பவுண்ட்ஸை பயன்படுத்தி ஒரு சர்க்கியூட் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. we can draw circuit diagrams using these symbols. என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னா மெனி பல்பு, செல்ஸு, சுவிச்சஸ் அண்ட் அதர் காம்போனண்ட் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ். டூ யூ திங்க் இட் இஸ் ஈஸி? இது உன்னால் ஈஸியாக பண்ண முடியுமா? இட் இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிறத என்ன செய்யணும், சொல்லணும். நம்ம சிம்பிளாக ஒரு சர்க்கியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல், ஒரு பேட்ரி, அப்புறம் ஒரு கனெக்டிங் ஒயர்ஸ், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பல்ப்ஸ், ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், சுவிட்சு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம அதே வந்து ஹோமுக்கு, வீடுகளுக்கு கனெக்ட் ஆகிருக்கிற அந்த சர்க்கியூட் பார்த்திங்கன்னா நிறைய மினி பல்ப்ஸு, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்யும், ஸோ இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது சாதாரண ஒரு டயக்ராம் வந்து என்னது, ஈஸியாக வரைஞ்சிடலாம், சர்க்கியூட் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஆனால் இதே வீட்டு, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸு, ஸோ இதில் வர்ற கனெக்ஷன் சர்க்கியூட்லாம் நம்ம வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த நிறைய இந்த மின் விளக்குகள், அதுக்கப்புறம் இந்த சுவிட்சு, ஸோ அதுக்கப்புறம் வேறு எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸை வந்து அந்த சர்க்கியூட்டில் நம்ம வந்து டயக்ராமாக அதை ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஈஸி ஆக்குறதுக்கு, சிம்பிள் ஆக்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க, அதை சிம்பிள் ஆக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, முன் வந்தாங்க. ஸோ அது வந்து அந்த சர்க்கியூட்டில் பல அந்த எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் என்ன செய்யும், இருக்கும். ஸோ அதை குறிப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ், அதாவது எளிய குறியீடுகளை என்ன செஞ்சாங்க, கையாண்டாங்க. எளிய குறியீடுகளை என்ன செஞ்சாங்க, கையாண்டாங்க. அக்குறியீடுகளை பயன்படுத்தி அதை என்ன செஞ்சாங்க, அதை சர்க்கியூட்டை ட்ரா பண்ணாங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கியூட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸோ இது வந்து பேட்ரிக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் ஸ்ட்ரைட் லைன் அண்டு லாங் ஸ்ட்ரைட் லைன் என்ன செய்து இருக்குது. ஸோ அதில் பாசிட்டிவ் ப்ளஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து பேட்ரிஸ், இது வந்து என்னது, பேட்ரி. ஸோ பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இது வந்து அம்மீட்டர், என்னது அம்மீட்டர்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு மல்டிபிகேஷன் சிம்பிள். ஸோ இது வந்து பல்பு கனெக்ட் ஆகிருக்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சு ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான. ஓப்பனில் இருந்ததுன்னா சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஃப்ளோ ஆகாது. ஸோ அது டச் ஆகிருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இது வந்து சுவிட்சு. ஸோ சுவிட்சுக்கு இந்த மாதிரியான ஒரு 2 டாட் வச்சு அதை வந்து லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு குறியீடு, அந்த சிம்பிள்ஸ் என்ன செய்யுது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்தி எவ்வளோ நம்ம லைட்டோ, இல்லை எவ்வளோ பேட்ரிஸோ, இல்லை எவ்வளோ சுவிட்சோ, எவ்வளோ அம்மீட்டர் இருக்கோ, ஸோ அதெல்லாமே வந்து இந்த சிம்பிளாக இந்த குறியீடுகளை வச்சு என்ன செய்கிறாங்க, ட்ரா பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் டூ யூ நோன்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆல் மசில்ஸ் ஆஃப்
our bodies move in response to electrical impulses generated naturally in our bodies. ஸோ நம்மளோட பாடியில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்ன செய்யும், உருவாகும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா தசைகளில் என்ன செய்யும், இயங்கும். தசைகளில் இயங்கும். நம்மளுடைய மசில்ஸு, ஆல் ஓவர் மசில்ஸ், தசைகளில் அதனுடைய அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் உருவாகிறத நம்ம உணர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2.5.1 types of electrical circuit. In the above experiment, we make a circuit with a bulb and a cell. We make only one kind of the circuit with a cell and a bulb, but we have make many type of circuit if we have more than one bulb or cells by connecting these components in different ways. ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கியூட்டில், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் நிறைய டைப்ஸ் என்ன செய்யுது இருக்குது. ஸோ அதில் வந்து சீரியஸ் சர்க்கியூட் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் சர்க்கியூட்னு சொல்லி 2 டைப்ஸ் என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? அது அந்த சீரியஸ் சர்க்கியூட் அண்ட் பேரலல் சர்க்கியூட்னா என்னென்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 or more பல்பு அண்ட் 2 or more செல்ஸு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்க்கியூட்டு ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் சீரியஸ் சர்க்கியூட்டு. 2 kinds of circuit can be made with 2 bulbs and a cells. 2 bulb and a cells. In this experiment, we shall make one of them and study it. Look at the circuit with 2 bulbs and a cell and a switch given here. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீரியஸ் சர்க்கியூட். சீரியஸ் சர்க்கியூட்னா தொடர் இணைப்பு சுற்றுன்னு சொல்லுவோம். அதாவது பல்பு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று இணையாக பக்கத்தில் என்ன செய்யும், ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து இணையாக என்ன செய்யும், அந்த பல்பு கனெக்ட் ஆகிருக்கும் சர்க்கியூட்டில். சரிங்களா? ஸோ அதான் பார்த்திங்கன்னா சீரியஸ் சர்க்கியூட். பல்ப் வந்து லீனியர் பொசிஷனில் 1/1 கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எதோட பேட்ரியோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னது? பேட்ரியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோடைய சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க குறியீடில். அதே மாதிரி பல்புக்கு என்ன குறியீடு, ஒரு கிராஸ் மார்க் போட்டு மேலே பேட்ரிக்கு சின்ன லைன், பெரிய லைன். ஸோ பெரிய லைன் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜு, ஸ்மால் லைன் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பல்ப்ஸ் ஆர் கனெக்டடு 1/1 இந்த லீனியர் பொசிஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பல்புமே என்ன செய்யுது, க்ளோ ஆகுது. பட் 2 பல்பும் ஒரே அளவு அந்த ஷைனிங் இருக்குமா, அந்த பல்ப் வந்து இந்த 2 பல்பும் ஒரே மாதிரியான பிரகாசமாக எரியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த சீரியஸ் சர்க்கியூட்டில் ஸோ எல்லா பல்பும் ஒரே மாதிரி பிரகாசமாக எரியுமான்னு கேட்டால் எரியாது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பவரில் என்ன செய்யும், பிரகாசமாக எரியும். சில இது கொஞ்சம் டிம் ஆகி என்ன செய்யும், பிரைட்டாக அது இருக்காது. ரெண்டுமே பிரைட்டாக இருக்குமான்னு கேட்டால் பிரைட்டாக இருக்காது. ஸோ இதில் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து பல்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சீரியஸ் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா ஸோ நிறைய லாட் ஆஃப் பல்ப்ஸை கனெக்ட் பண்ணும்போது எல்லா பல்புமே பிரைட்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது இந்த சீரியஸ் சர்க்கியூட்டில். சரிங்களா? ஸோ நம்ம பல்பை வந்து திரும்ப வந்து கலட்டி வேறு இடத்துல ஃபிட் பண்ணாலும் ஒரே பிரைட்டாக எரியுமான்னு கேட்டால் ஸோ அதுவும் கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யாது, பிரைட்டாக இருக்காது.
நெக்ஸ்ட்டு பேரலல் சர்க்கியூட் 2.5.3 பேரலல் சர்க்கியூட்டு. பேரலல் சர்க்கியூட்டை பாருங்கள். In this diagrams, you look to this diagrams, the bulbs are connected parallel position. அதாவது மேலே ஒரு பல்பும் கீழே ஒரு பல்பும் என்ன செய்ய இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியான ஒரு ப்ரைவேட்டான ஒரு சுவிட்சும் கூட என்ன செய்யும் இருக்கும். ஸோ ஒரு பேட்ரி என்ன செய்து இருக்குது. ஸோ சுவிட்சு உண்டு. ஸோ அதான் இதில் காட்டலை உங்களுக்கு. ஸோ சுவிட்சு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கனெக்ட் ஆகும். ஸோ டேரெக்டாக சுவிட்ச் இல்லாமல் டேரெக்டாக கூட என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் டேரெக்டு என்ன செஞ்சுருக்கேன், டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சுவிட்சுன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை நம்ம வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி உள்ளே வராமல் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் அந்த சர்க்கியூட்டை எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாமல் நம்ம தடுக்கலாம். ஸோ அதனால் சுவிட்சு நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஸோ டைரக்ட் கரண்ட்டாகவும் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணோடனே என்ன ஆகுது, பல்பு க்ளோ ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய சிம்பிள் வந்து பேட்டரியோட சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு லைட்டோடைய சிம்பிள் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ சரிங்களா. ஸோ அதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனித்தனியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது வந்து ரொம்ப பிரைட்டாக என்ன செய்யும், எரியும். கம்பேர் டு சீரியஸ் சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற பல்போட பேரல் சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற பல்பு வந்து நல்ல பிரகாசமாக பிரைட்டாக என்ன செய்யும், எரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீரியஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட்டோட டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிங்கிள் லூப் கனெக்ஷன்ஸ் அண்ட் கனெக்டட் பை எ பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் லூப்னா வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மூடிய மின் இணைப்பு நிச்சயம் இருக்கும், ஒற்றை மூடிய மின் இணைப்பு நிச்சயம் இருக்கும். ஸோ இதில் கனெக்டட் பை எ பிரான்ச்சஸ் பல கிளைகளின் கூடிய கிளைகள் என்ன செய்யும் இருக்கும், பல பிரான்ச்சஸ் என்ன செய்யுது கூடிய இந்த மின் சர்க்கியூட் என்ன செய்யும் இருக்கும், மின் இணைப்பு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பல்ப்ஸு டிம்மர்ஸ், பல்ப்ஸு பிரைட்டர். இங்கே வந்து பல்ப் வந்து டிம்மாக என்ன செய்யும், எரியும், குறைந்த பிரகாசத்துடன் என்ன செய்யும், எரியும். இங்கே வந்து அதிக பிரகாசத்துடன் என்ன செய்யும், அந்த பல்பு எரியும். பல்ப்ஸ் ஷேர் பவர், இது வந்து அந்த பல்பு வந்து அந்த பவர் என்ன செய்யுது, ஷேர் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன செய்யாது, ஈச் பல்பு ஃபுல்லி பவர்டு. இது வந்து ஒவ்வொரு பல்புமே வந்து ஃபுல்லி பவர்டாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பிரைட்டாக இருக்குது. இது வந்து பல்ப் வந்து பவரை ஷேர் பண்ணுறதுனால அது அடிக்கடி சில லைட்டு பிரைட்டாக இருக்கும், சில லைட்டு லோவான செய்யும், பிரைட்னஸ் கொஞ்சம் லோவான செய்யும் இருக்கும். ஸோ அப்புறம் ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட். அதாவது ஒரு மின்விளக்கு பழுதானா எல்லா விளக்கும் லைட்டுமே என்ன செய்யாது, ஒளிராது இந்த சர்க்கியூட்டில். ஏன்னா இதுக்கு கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் பல்ப் ஸ்டே லிட் இஃப் ஒன் கோஸ் அவுட்டு. ஸோ ஒரு விளக்கு, அதாவது ஒரு லைட்டு வந்து டேமேஜ் ஆனால் கூட மற்ற விளக்குகள் என்ன செய்யும், லைட்ஸ் என்ன செய்யும், க்ளோ ஆகும். சரிங்களா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பாதைகளில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து வெவ்வேறு பாதைகள் இணைக்கப்பட்டிருக்கா. இங்கே பாருங்கள், வெவ்வேறு அதனுடைய சர்க்கிள் அந்த கனெக்டிங் ஒயர்ஸ் வந்து வெவ்வேறு பாதைகள், இது ஒரு பாதை அடுத்த ஒரு பாதை அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் வந்து என்ன செய்யாது, அந்த ஒரு லைட் வந்து டேமேஜ்னால் கூட அனதர் லைட் அந்த சர்க்கியூட்டில் மட்டும்தான் என்ன செய்யும், ஏதாவது பல்பு சொன்னால் அடுத்த லைனில் இருக்கக்கூடிய பல்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யலாம் இல்லை, அது பாட்டுக்கு என்ன செய்யும், அது க்ளோ ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கோட டுடே கிளாஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓவரால் டுடே
இது வந்து என்ன செய்யுது, இந்த கிளாஸ் வந்து ஓவர் ஆகுது இந்த டாப்பிக்கோட. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் அனதர் டாப்பிக்கில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கிளாஸ் நடத்துகிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்ரி, ஒரு பல்பு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி நீயே ஒரு சுவிட்சை நீ என்ன செய், இந்த மாதிரி பின் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், அதை மேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதை மேக் பண்ணி நீங்கள் வீடியோவாக நீங்கள் கூட அனுப்பலாம். இல்லாட்டி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.